ஷீலு கிச்சன் இன்றைக்கி முருங்கைக்கீரையும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அது குக்கரில் 4 விசில் போட்டு எடுத்துகிட்டு நான் கூட்டு செய்ய முறையை காமிக்கிறேன். இப்போ அதுக்கு நான் ஒரு 5 பல் பூண்டு போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுறேன். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு போட்டிருக்கேன். நான் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துகிட்டு கூட்டு செய்ய முறையை காமிக்கிறேன். இப்போ நான் கடலைப்பருப்பு கூட்டுக்கு 5 விசில் வச்சு எடுத்து இந்த கடாயில் நான் ஊற்றுறேன். பருப்பை ஊற்றிருக்கேன். நான் முருங்கைக்கீரையை கழுவி வச்சதையும் போடுறேன். அதில் நல்லா ஒரு 3 கைப்பிடி கொழுந்த கீரையாக தான் எடுத்திருக்கேன். போட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறோம். வீட்டில் அரைச்ச தனி மிளகாப்பொடி போட்டு இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, கடலைப்பருப்பு முருங்கைக்கீரை கூட்டு. நான் இப்போ தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி சட்னி கரண்டிக்கு கடுகு போடுறேன். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 மிளகா வத்தலும் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் கூட்டில் ஊற்ற போகிறேன் தாளிப்பை. கூட்டு ரெடி. அடுப்பு அமர்த்திட்டேன். ஷீலு கிச்சன்ப்பா கடலைப்பருப்பு முருங்கைக்கீரை கூட்டு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.